இங்க பாருங்க, இனிமே நீங்க வேற ஒரு கோகிலாவ பாக்க போறீங்க. எந்த நேரமும் உங்கள மட்டுமே நினைச்சு உருகிட்டு இருக்கிற கோகிலாவ பாக்க போறீங்க. இனிமேதான் இந்த கோகிலா உங்கள காதலிக்க போறா. அ, ஏன் அந்த உமாக்கு மட்டும் தான் காதலிக்க தெரியுமா? எனக்கு தெரியாதா? இந்த கோகிலாவோட காதல் என்னன்னு இனிமேதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. என்னங்க நீங்க? ம், சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ம். இன்னும் கொஞ்சம். ஆ, இந்தாங்க. ம். அ, அடடா, பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. அ, சரிங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வரதுக்குள்ள இந்த கேசரி எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு முடிச்சிடணும். ம்? ம். இந்தாங்க. வந்துட்டேனா செல்லம்? ஏமா? ஏ சரி 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 வா 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 வா, அம்மா வந்துட்டேல்ல, அழகு. தெரியாம புத்திக்கிட்டு போய் கழுத்துல தாலி விட்டாலே அதுக்காக காலத்துக்கு இப்படி அங்க சித்தருவீங்க. கூட பழகினவளாச்சோ கொஞ்ச நாள் கூட வாழ்ந்தவளாச்சு பொறுத்து பொறுத்து போனா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. கஷ்டப்படுத்த வேண்டிய நேரம் வந்து நிற்கிறேன். கொண்டாத்தாடிய மனசா தாமர, தாமர, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நில்லுமா, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான் அப்படி சொல்லுது. ஆனா முகம் அப்படி சொல்லலையே. ஏதாவது பிரச்சனையா? சொல்லு தாமர. அது இல்ல மாமா, இன்னைக்கு நான் உமாவை பார்க்க போயிருந்தேன். அவ இருந்த நிலைமைய நினைச்சு பார்த்தேன். அதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. என்ன தாமர சொல்ற? அம்மாவுக்கு என்னாச்சு? உமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாளாம். ஆ. வழியில அண்ணன் வந்திருக்கு. கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம உமாவை மோசமா திட்டினதோட இல்லாம அவ வாங்கிட்டு வந்த மருந்து எல்லாத்தையும் புடுங்கி கீழே போட்டு உடைச்சிருச்சான். என்னம்மா சொல்ற? பூவரசா அப்படி நடந்துக்கிட்டாப்ல? என்னால நம்பவே முடியலையே. பூவரசு அந்த மாதிரி செய்யற ஆள் கிடையாது. அவர் அப்படி நடந்துகிட்டதை வச்சு பார்த்தா வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. அங்க கோகிலா அண்ணியும் இருந்தாங்களாம். அதான் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் தாமரை இப்படி எல்லாம் நடக்குது? எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு என்னென்னலாமோ நடந்துகிட்டு இருக்க? ஏன் தாமரை, நான் வேணா பூவரச பார்த்து போய் பேசட்டுமா? ஐயோ, எதுக்கு மாமா நீங்க அங்க போய்கிட்டு? ஏற்கனவே நீங்க போய் பேசினதுக்கு அண்ணி ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. இப்ப போய் உமாவுக்காக கேட்டீங்கன்னா நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட்டான சண்டைக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதாப்பா முடிவு? நீயும் பூவரசும் பூவும் நாரும் மாதிரி ஒன்னாவே இருந்தீங்க. அந்த பாசத்துல இவ்வளவு பெரிய விரிசல் ஏற்பட்டு போச்சம்மா. அது மட்டுமா, உமா உன்னோட உயிர் தோழி. அவ வாழ்க்கையில என்னென்னலாமோ நடந்து போச்ச. அதெல்லாம் நினைச்சுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதுவும் உமாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க வந்து எங்களோட இருன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அத அவ கேட்கவே மாட்டேங்கிறா. மாசமா வேற இருக்கா. ஒரு அவசரம்னா கூட அவளுக்கு பக்கத்துல இருந்து உதவி பண்றதுக்கு கூட ஆள் இல்ல. தாமரை, மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான். எல்லா பிரச்சனைக்கும் முடிவுன்னு ஒண்ணு உண்டு. நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. ஏன், மல்லிகா பக்கத்துல தானே இருக்கா. உமாவுக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா அவ வந்து பாத்துக்க போறா.
என்னப்பா நீங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்க? தாமரை கூட பிறந்த அக்கா, இவ்வளே பேசக்கூடாதுன்னு சொல்றான் அந்த விமல். உமா கூட எப்படி பேச விடுவான்? அந்த மாதிரிலாம் நடந்தா அப்புறம் அவன் மிருகமாவே மாறிடுவான். கலங்காத தாமரை, எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். நல்லதே நடக்கும்மா. வேற அழுகுறாம்மா, போ. ஓம் காளியே நமः. ஓங்கார நாயகியே நமः. ஓம் சாந்த நாயகியே நமः. ஓம் சத்யவதியே நமः. ஓம் நமः. ஓம் காளியே நமः. ச்சே, ஓம் கூப்பிடுறீ உன் பிள்ளைய. காளியே நமः. குணா, கிளம்பு குணா, போயிட்டு வந்துடலாம். எங்க தாயே? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னேன்ல, அதான் கிளம்பு, போயிட்டு வந்துடலாம். சரி வாருங்கள் போகலாம். இப்படியே வாடா. வேற எப்படி தந்தையே? உனக்காக புது ட்ரெஸ் தைச்சிட்டு வந்திருக்கேன், இதை போட்டுட்டு கிளம்பு. ஆ, ஐயோ, என்னது இது? கால் சட்டை, கை சட்டை. இது மானிட பதர்களின் ஆடை. என்னை போல் காளி உபாசகர்கள் இதை அணிவது தவறு. இங்க பாரு குணா, இந்த சட்டை என்ன கலர்ல இருக்குன்னு பாரு. காவி கலரு, உன் காளிக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. இந்த பேண்ட பாரு, கருப்பு கலர். காளியோட நிறமே கருப்பு தானே, இத போட்டுக்கிட்டா காளிக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியா? அப்படித்தான். ஒன்றும் தவறாகி விடாதே. அதெல்லாம் ஒண்ணு தவறாகாது. இந்தா, இத போட்டுட்டு கிளம்பு. அம்மா சொல்வது அம்பாள் சொல்வதற்கு சமம். கொடுங்க, அணிந்து விட்டு வருகிறேன். ம், ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? எல்லாம் நல்லபடியா முடியுங்க. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏண்டா குணா, இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஏண்டா எப்பவும் இப்படியே இருக்க கூடாது? தாயே, உங்களுக்காக தான் இந்த உடையை நான் உடுத்திருக்கிறேன். இன்று ஒரு நாள் மட்டும்தான் உடுத்துவேன். நாளையிலிருந்து என் உடைக்கே நான் போய்விடுவேன். டேய், நீ இன்னைக்கு உடுத்துனதே போதும்டா, வா போலாம். கொஞ்சம் பொறுங்கள், இதோ வருகிறேன். அட ஆண்டவா, இவன் ஏண்டி இப்படி உயிரை வாங்க? சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். வாருங்கள் செல்லலாம். டேய், இதை எதுக்குடா எடுத்துட்டு வந்த? தாயே, இதில் என் ருத்ராட்சம், விபூதி, குங்குமம் எல்லாம் இருக்கிறது. இதை விட்டு விலகி என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. சரி விடுங்க, சமாளிச்சுக்கலாம். வாடா. வாடா. ஏய் அண்ணா, இவ்வளவு நேரம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஆளை காணும். சொன்னபடி வந்துருவோம்னு சொன்னாரு. ரொம்ப பஞ்சுவலான ஆளு. லேட் பண்றாரு. ஹலோ, இந்த வடை, பஜ்ஜி, மிச்சரி, காபி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? முன்னாடியே சுட்டு வச்சா ஆறி போயிடாதா? ஆ. நான் வெங்காயம் வாழைக்காலாம் சீவி வச்சுட்டேன், மாவை கரைச்சு வச்சிருக்கேன். அவங்க வந்தது ஒரு 5 நிமிஷம் தானே, சுட்டு எடுத்துடலாம். பாவம், புத்தாரத்துல இருந்து இன்னைக்கு தான் வந்தது வராதமா உனக்கு இவ்வளவு வேலை ஆகி போச்சு. அட என்ன, நம்ம பொண்ணு விசேஷத்துக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? எனக்கு அது உள்ள சத்தம். வேலை. ஓடு 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 போ. ஏய் அண்ணா அண்ணா, வா என்னங்க வா வா வா. வேலை கிடக்கு, என்னன்னு மாப்பிள்ளை சொல்லுங்க. வீட்டுக்காரங்க கார் மாதிரி தெரியுது பாரு. ஆ? வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களாவா? அவங்க கார் தான் பாரு. இரு, நின்னு கூட்டு போயிருவோம். வாங்க சமிதி, வாங்க. வணக்கம்.
வாங்க. என்ன டிராபிக் ஜாஸ்தியோ? ஆமாங்க. வாங்கம்மா, வாங்க தம்பி. வாங்க தம்பி, வாங்க. அண்ணா, உள்ள கூட்டு போ. வாடா, வாடா. வாங்க சமந்தி, வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்க வாங்க. வாங்க ஆ, உள்ள வாங்க ஆ, வாங்க, 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 வாங்க. வாங்க. உள்ள வா. வாங்க முன்னாடி வாடா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க சமந்தி. உட்காருங்க. நல்லா இருக்கு. ஆ. இவன் தான் என் பையன் குணா. ஆ, ஆ. சம்மதி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மாப்பிள்ளை நெத்தியில குங்குமப்பட்டையும் கழுத்துல உத்திராட்ச கூட்டையும் ஏதோ கண்ண மூடி ஒரு தியான நிலையில இருக்கிற மாதிரி இருக்காரு. அது ஒண்ணும் இல்ல, எங்க பையனுக்கு கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி. ஓஹோ. அது மட்டும் இல்ல, மாலை போட்டிருக்கான்ல, அப்பப்ப கொஞ்சம் தியானம் பண்ணுவான். அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிதான் சரிதான். அப்புறம் என்னமோ மலைக்கு போற மாதிரி ஒரு ஜோல்லா பையும் தோல்ல போட்டு வந்திருக்காரு. அது ஏதோ ஃபேஷனா? அந்த காலத்துல நம்ம பெல்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டோம்ல, அதே இந்த காலத்துல பசங்க எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபேஷன் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் ஏதோ ஒரு ஃபேஷனா? அப்படியா? சரிதான் சரிதான். தாமரை, போய் வெண்ணிலா கூட்டு வாம்மா. சரிங்க மாமா. போமா. சம்பந்தி, இந்த காலத்துல இவ்வளவு ஒழுக்கமான இவ்வளவு பக்தியான பிள்ளைகளை பாக்குறது ரொம்ப அபூர்வமான விஷயமா போச்சு. ஆமா சம்பந்தி. ஆமா ஆமா. சத்தான பாரி. ஆமா. மாப்பிள்ள இவ்வளவு பக்தியா இருக்கிறத பார்க்கும்போது அதிசயமா தானே இருக்கு. ஆமா. அதாவதுங்க, எங்க குடும்ப ஜோசியர் சீதாராமன் சொல்லி இருந்தாரு, இந்த வருஷத்துக்குள்ள உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடணும்னு. நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல, இப்ப கடவுளா பார்த்து உங்களை அந்த சம்பந்தம் பண்ண அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாமா, அதுக்கு நேரம்னு வந்துச்சுன்னா தன்னால எல்லாம் கூடி வந்துருங்க. சரியா சொன்னீங்க சம்பந்தி அம்மா. வர சொல்லு. இத வந்துட்டாங்க. போய் கொடு. வா, மாப்பிள்ளைக்கு கொடு. என்னங்க இது, பொண்ணு வந்திருக்கா? மாப்பிள்ளை என்னமோ பொண்ணை பார்க்காம கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. அதான் நான் சொன்னேன்ல, அவன் அடிக்கடி தியானம் பண்ணுவான்னு. வீட்ல இருந்து கிளம்புறப்பயே சொல்லிட்டு தான் வந்தான். நான் அங்க போய் தியானம் பண்ணுவேன், நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி பொண்ணு இருக்கணும்னு. அதான் தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஓஹோ. ஆ, கொஞ்சம் சீக்கிரம் வேண்டிக்க சொல்லுங்க, காஃபி ஆறிய போகுது. குணா, பொண்ணு வந்திருக்குப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. குணா, சாமி கும்பிட்டது போதும்பா, கண்ணை திறந்து பொண்ணை பாரு. அப்பா குணா, நீ இப்ப கண்ணை திறக்கலன்னா நாங்க கண்ணை மூடுற மாதிரி ஆயிடும். வெண்ணிலா, மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுமா. குடுமா. குணா, காப்பி எடுத்துக்கப்பா.
என்னங்க இது? மாப்பிளைய காஃபி எடுத்துக்க சொன்னா பையில இருந்து எதையோ எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்ல, சாமி தீர்த்தம். ஓஹோ. தம்பி இன்னைக்கு விரதம், எங்கேயும் எதையும் சாப்பிட மாட்டான். அதான் சாப்பாட்டுக்கு பதிலா தீர்த்தத்தை குடிச்சு அவன் விரதமா இருக்காங்கிறத சொல்றான். சரிங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாக்குறதே அபூர்வம் தானே. சரி, மாப்பிள்ளைக்கு எங்க பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. என்னங்க அது, மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பெத்து வச்சுட்டு அதை புடிச்சிருக்கான்னு வேற கேக்குறீங்களே. பொண்ணை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாங்க எங்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணு அமையவே அமையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மாப்பிள்ளை வாயால சொன்னா எங்களுக்கெல்லாம் திருப்தியா இருக்கும்ல. குணா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? உன் முகத்தில் குரு பலன் அதிகமாக தெரிகிறது. குருஸ்தலமான ஆலங்குடிக்கு போய் தட்சிணாமூர்த்தியை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். காளி காளி காளி. சம்மந்தி, என்னதான் இருந்தாலும் நான் மாப்பிள்ளைக்கு மாமனாரு. என் பேரு காளியப்பன். அவர் காளி காளின்னு சொல்றது என்ன அவமானப்படுத்துறது மாதிரி இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் காளி காளின்னு சொன்னது உங்களே இல்ல, ஆ, தெய்வத்தை. அவன் காளியோட பக்தன். ஓ, அந்த மகாகாளி, உச்சிமாகாளி. ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கு குலதெய்வமே அந்த உச்சிமாகாளி தானே. அதனால தானே எங்க பரம்பரையில காளியப்பன்னு எனக்கு பேர் வச்சாங்க. அந்த காளியை வேண்டிக்கிட்டு எங்க பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லட்டுங்க, அது போதுங்க. தம்பி, என்னங்க? என்னம்மா இது? என்ன சம்பந்தி, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டோம், ஒரு பதிலும் சொல்லாம குங்குமத்தை எடுத்தாரு, கொடுத்தாரு, போய்கிட்டே இருக்காரு. அது அது ஒண்ணு இல்லைங்க. பொண்ணு பிடிச்சிருக்குங்கிறத தான் குங்குமத்தை கொடுத்து சொல்லிட்டு போறான். எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு பாதி பேர் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்றது? இதுதான் நான் தலையால அடிச்சுட்டேன். அவங்க பொண்ணு கேட்டு வரும்போது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். உன் பேச்சு கேட்டு நடந்த மாதிரி என்ன ஏன்டா என் மருமகிட்ட போச்சுக்கிறேன்?